வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிற ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தால் ஷோர்பா சூப் பண்ணுறதுக்கு பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைத்தம் பருப்புங்க. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் முருங்காய் போட்டு ட்ரம்ஸ்டிக் தால் ஷோர்பா பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சூப்பை பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்பவே யம்மியாக இருக்கும். இந்த சூப்பை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு இல்லைனா டின்னருக்கு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு பவுல் சாப்பிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒரு நியூட்ரிஷன் கண்டென்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக தான் நான் முருங்காய் சேர்த்துருக்கேன். சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் வெண்ணெய், கொத்தமல்லி இலைகள், சால்ட், பெப்பரோடு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கிற இந்த சூப்புக்கு ஒரு கிறிஸ்ப் கொண்டு வரதுக்காக நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நான் வெறும் பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் சிப்ஸ் இல்லை. கார்ன்ஃப்ளேக்ஸ் சிப்ஸ் சேர்க்கும் போது சூப் அன்ஹெல்த்தி ஆகிடும். நம்ம எப்போவுமே பாலில் போட்டு சாப்பிட்ற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் இது. இந்த சூப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். வாங்க இப்போ இந்த சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். கடாயில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியிலேயே நான் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கூடவே நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் 2 தக்காளியை அப்படியே 4ஆக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நான் முருங்காய் சேர்த்து பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 2 முருங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்காய் இல்லாமல் கூட பிளெயின் தால் ஷோர்பாவாக சர்வ் பண்ணலாம். இதெல்லாம் ரெடி பண்ணும் போதே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பை நீங்கள் தண்ணியில் களைஞ்சி ஊற வச்சுடுங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பைத்தம் பருப்பை மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது முழுகிற அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் சீக்கிரமே வெந்துடும். ஆனால் முருங்காயும் பைத்தம் பருப்பும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொதிக்க டைம் இருக்குமே தவிர நம்மளுக்கு அதில் பெருசாக வேலை எதுவும் இல்லைங்க. அது பாட்டுக்கு ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கோம். மூடி போட்டு மூடாதீங்க. மூடினீங்கன்னா அது பொங்கிடும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம். இந்த தால் ஷோர்பா சூப்பை நான் ஃபர்ஸ்ட் டைம் சைனாவில் இருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் டேஸ்ட் பண்ணேன். சாம்பார் சாப்பிட்டு பழகின சவுத் இந்தியன் ஃப்ளேவருக்கு அங்கே நம்மளுக்கு ரொம்ப சாம்பார் கிடைக்காதுங்க. ஸோ இந்த சூப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாம்பாரோட கிரேவிங்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணும். உங்களுக்கு சாம்பார் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சூப்பு ரொம்பவே பிடிக்கும். பைத்தம்பருப்பு வெந்ததுக்கப்புறம் நல்லா மலர்ந்து வரும். முருங்காயுமே நல்லா சாஃப்டாக எடுத்தான்னு ஒன்று பிரித்து செக் பண்ணுங்கள். சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா தனியாக ஒரு தட்டில் அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முருங்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க. முருங்காயுமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அதை உடச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம தனியாக ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்காயை வெளியே எடுக்காமல் நீங்கள் புளி கொஞ்சம் புழிஞ்சு போட்டு சாம்பார் பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது சாம்பாராக ஆகிடும். பட் வெயிட், நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி கொதிக்கும் போது உப்பு சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும். முருங்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ்ஷை ஒரு ஸ்பூன் போட்டு ஸ்கூப் அவுட் பண்ணிக்கிறேன். தோலை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஃப்ளெஷ் மட்டும்தான் நம்மளுக்கு சூப்புக்கு தேவைப்படும். உங்களுக்கு பருப்போட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் பருப்பு போடாமல் மிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு முருங்காயும் போட்டு ட்ரம்ஸ்டிக் சூப் பிளெயின் அண்ட் கிளியராக நீங்கள் சாப்பிட்லாம். பட் நீங்கள் பருப்பு சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். ஒரு மீலாக சாப்பிடும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். பருப்புலேருந்து நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். முருங்காயிலேருந்து ஃப்ளெஷ்ஷெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தக்காளியோட தோலையுமே உரிச்சிட்டு தோலை தூக்கி போட்டுருங்க. நம்மளுக்கு தோல் தேவையில்லை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா முருங்காய் ஃப்ளஷ், தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மறக்காமல் ஆறணுன்னே தான் நீங்கள் அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைச்சிங்கன்னா வெளியெல்லாம் அடிச்சிடும். உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் அரைச்ச விழுதை வடிகட்டிட்டு கூட நீங்கள் சூப்பாக சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு திக்காக இருக்கணும், அந்த பருப்போட சத்தெல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட கொதிக்க விட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதே கடாயில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் லைட்டாக உருங்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வெண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பூண்டு பட்டரில் ரோஸ்ட் ஆகும்போது நமக்கு சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பூண்டு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரை சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுக்க போகிறோம். அப்படியே தளத்தலன்னு கொதி வரும்போது நம்ம தேவைப்படுற அளவுக்கு மிளகு பொடி, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த ஜீரக பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கொதி வந்தோடனே தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் உப்புமே அதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணும்போது மிளகு பொடி கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இன்னும் கொஞ்சம் வேணுமா வேண்டாமான்னு பார்த்துட்டு சேர்த்துப்பாங்க. நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஆற ஆற இந்த சூப் ரொம்ப திக்காயிட்டே போகும்.
அதனால் நல்லா சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணிவிடுங்க. சர்வ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி இலைகள், பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளேக்ஸோட இல்லைனா உங்கள்கிட்ட என்ன கிறிஸ்ப் இருக்கோ அது கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ட்ரம்ஸ்டிக் தால் ஷோர்பா ரெடி. இந்த சூப்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.